ஹலோ பிரியா. உன் கூட இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா பழகுனதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கப்படுத்திட்டல. இல்ல பிரியா. என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேடா. உனக்கு நான் என்னடா கெட்டது பண்ணேன்? சாரி பிரியா. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. உனக்கும் எனக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே என்ன பார்க்க வந்துடாத. எனக்கு போனும் பண்ணாத. பிரியா பிரியா பிரியா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு பிரியா. நான் வேணும்னு அப்படி செய்யல பிரியா. காலேஜ் முடிஞ்சு நம்ம பிரிஞ்சத என்னால தாங்கிக்க முடியல பிரியா. நீ லைஃப் லாங் என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். எங்க உன்னை மிஸ் பண்ணிருவனோன்னு பயத்துல தான் அந்த பதட்டத்துல அப்படி பண்ணிட்ட பிரியா. அதுக்காக குடிச்சிட்டு என் வீட்டுக்குள்ள வருவியா நீ? ஐயோ, அப்படிலாம் இல்ல பிரியா. நான் இது வரைக்கும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? என் லைஃப்ல எனக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்குன்னு தெரியுமாடா? அத நான் உன்கிட்டயே சொல்லிருக்கேன்ல. எல்லாத்தையும் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. சாரி பிரியா. நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. போன் வைடா. பிரியா 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 பிரியா. ச்சே, கட் பண்ணிட்டாடா. திரும்பி போன் எடுறா. பிரியா, என்ன ஆச்சு? அவன் தானே கண்டினியூஸா போன் அடிச்சுட்டே இருக்கானே. இங்க பாருண்ணே. ஹலோ பிரியா, நான் செஞ்சது தப்பு தான் பிரியா. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்யறேன். டேய் ராஸ்கல், உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா பிரியா காசிங்க தான் உன்னை அப்படியே துரத்தி விட்டோம். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியா நீ? இல்ல சார், நான் வாய் மூடுடா. வேணும். திரும்ப நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வையேன், உன்னை தொலைச்சிருவேன். இப்ப எதுக்கடா அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பையன்லாம் இல்ல. பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அடச்சி, நான் மாறி ஒருத்தன் கூட என் தங்கச்சி ஃப்ரெண்டா இருந்ததே அசிங்கம் நினைக்கிறேன். நீ பண்ண பைத்தியக்காரத்தனத்தால எங்க அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாரு, இனிமே நீ அவளுக்கு ஃபோன் பண்றதோ இல்ல மெசேஜ் பண்ற வேலையோ வச்சுக்கிட்ட, நீ எங்க இருந்தாலும் நேர்ல வந்து அடிப்பேன். வேடா போன. சார் சார் சார். என்ன அவ அண்ணனா? கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கமே போயிடாத. உன் மேல கொலை வெறியில இருப்பானுங்க. கையில கிடைச்ச உன்னை செதைச்சிருவாங்க. டேய், அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டாங்கடா.